குருப்யோ நமஹ நமோ நமஹ. நிறைய நாளைக்கு அப்புறம் போஸ்டிங் ஆன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் சான்ஸ்கிரிட் கிராமர். ஏன்னா லாஸ்ட் வீக் பூரா த பியூட்டி கால் ஸ்லோகா அதை ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஸ்லோகா வந்து படித்தால்னா நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகிடலாம். பார்த்தீங்களா தெரில, இந்த 6th ஸ்லோகா அதை படிங்க, நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகிடுவீங்க. இப்போ வந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். என்னது? த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் சான்ஸ்கிரிட் கிராமர். இது 12வது செஷன். உங்களை வரவேற்கிறேன். நலமாக ஆனந்தமாக இருப்பேன் என்று நம்புகிறேன். சான்ஸ்கிரிட்டோட லெட்டரோட பியூட்டி என்னன்னாக்க, எவ்ரி லெட்டர் ஒரு யூனிக் காம்பினேஷன் இருக்கும். எல்லா லெட்டருமே தனித்துவமாக இருந்தது. யூனிக் காம்பினேஷன். என்னெல்லாம் காம்பினேஷன் பார்த்தோம்னா, எங்கேருந்து இந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், எங்கேருந்து அந்த சவுண்டு வரதோ அது ஒன்று எடுத்து பார்த்தோம்னா, ரெண்டாவது வந்து முயற்சிகள்னால் என்னென்னாக்க, ஆபியந்திர பிரயத்தனம், பாஹ்ய பிரயத்தனம். வாய்க்குள்ளே என்னெல்லாம் முயற்சி நடக்குது, தொண்டைக்கு கீழே என்னெல்லாம் முயற்சி நடக்குது. அப்போ இந்த மூணையும் சேர்த்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கும் இந்த மூணு வேணும். ஒரு உச்சாரணம் பண்ணக்கூடிய ஆர்டிகுலேஷன் பண்ணக்கூடிய இடம் வேணும், உச்சாரணம் பண்ணக்கூடிய இடம் வேணும், வாய்க்குள்ளே சம் எஃபர்ட்ஸ் வேணும், தொண்டை கீழே ஒரு எஃபர்ட்ஸ் வேணும். பார்த்தோம்னா 2 லெட்டருக்கு இந்த மூணும் சேமாக இருக்கவே இருக்காது. எந்த லெட்டர் வேணால் எடுங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, 64 லெட்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த 64 லெட்டரில் எந்த லெட்டர் எடுத்துட்டாலும் 2 லெட்டருக்கும் உச்சாரண பிளேஸ், இந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனும் வாய்க்குள்ளே உள்ள எஃபர்ட்ஸும் தொண்டைக்கீழே உள்ள எஃபர்ட்ஸும் சேர்ந்து 2க்கும் சேம்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எல்லா லெட்டருமே யூனிக். அதுதான் பியூட்டிங்கு. இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 இருக்கு இல்லையா, பிளேஸாக உச்சாரணம் எங்கே நடக்குது, வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸு, தொண்டைக்கீழே என்னெல்லாம் எஃபர்ட்ஸுன்னு. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த பாணினி சாஸ்திரத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து பாணினிய சிக்ஷாவில் வந்து பதஞ்சலி சொல்லியிருக்கார், ஆத்மா புத்தியா சமேத்யா அர்த்தான் மனோ யுங்தே விவக்ஷயா மனக காய அக்னிம் ஆகந்தி ச பிரேரயதி மாருதம் மாருதக து உரசி சரண் மந்தரம் ஜனயதி ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டே இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற லைன் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் சோ தீர்ணோ மூர்த்னி அபிகதோ வக்திரம் ஆபத்திய மாருதக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார், வர்ணான் ஜனயத்தே. சவுண்டு, இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு இந்த பாணினி சிக்ஷாவில் 6லேருந்து 9 வரை சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அர்த்தம் என்ன சொல்கிறேன்னா, ஆத்மா புத்தியா சமேத்தியா. இந்த செல்ஃப், இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து புத்தியோடு சேர்ந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னா, இட் அப்ரஹன்ஸ், ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. ஒரு எண்ணங்களுடைய அர்த்தத்தை, ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தோட அர்த்தத்தை அந்த ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறது. சரி, அப்புறம் மனோயுங்தே விவக்ஷியா. அப்போ அந்த மைண்ட் என்ன பண்ணுறது, அது என்கேஜ் பண்ணுறது. என்னத்தை என்கேஜ் பண்ணுறது, அந்த மீனிங்கை வச்சுட்டு என்ன அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அந்த தாட்டை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு டிசைரை வேர்டு மூலமாக, வார்த்தை மூலமாக முதல்ல புத்தியும் ஆத்மாவும் சேர்ந்துட்டு அந்த தாட் என்னங்கிறத பார்க்குறது. அதோட மீனிங் என்ன, தாட்டோட மீனிங் என்ன பார்க்குறது. அந்த மனசு வந்து அந்த தாட்டை வந்து அது மனசு என்ன ஆசைப்படுறதுன்னா, அந்த தாட்டை எப்படி நான் ஒரு மொழி மூலமாக, பேச்சு மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கும். அது ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அது ஒரு இன்டென்ஷன் வருது. அப்புறம் இந்த இன்டென்ஷன் என்ன ஆகுதுன்னா, பாடியில் ஜாட்ரா அக்னின்னு இருக்குது, வயத்தில் அந்த அக்னியை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. அப்போது ஜாட்ரா அக்னி என்ன பண்ணுறது, இன்டர்ன் காற்றை வந்து ப்ரொப்பல் பண்ணுறது, அப்படியே மேலே வர வைக்க பார்க்குறது வயத்துலேருந்து காற்றை. ஏன்னா நம்ம எல்லா உச்சாரத்துலேயும் பார்த்தோம், எந்த சவுண்டு வரணுனாலும் நாபிகமலத்துலேருந்து காற்று வந்து மேலே போய் தலையில் இடித்து திரும்ப வந்து முகம் வழியாக வெளியில் வரும். அப்போ தான் ஒரு எந்த லெட்டரையும் உச்சாரிக்க முடியும், எந்த சவுண்டையும் பண்ண முடியும்.
அப்போ இது என்ன ஆகுறது, முதல்ல ஆத்மாவும் புத்தியும் சேர்ந்து ஒரு தாட்டோட மீனிங்கை கண்டுபிடிக்கிறது, மனசு வந்து அதை வந்து ஒரு வார்த்தையாக, ஒரு சொல்லாக, ஒரு பேச்சாக பண்ண வேண்டும்னு ஆசைப்படுறது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த மனசு வந்து ஜாட்ர அக்னியை ஆக்டிவேட் பண்ணி அந்த ஜாட்ர அக்னி வந்து இந்த காற்றை அப்படியே மேலே கொண்டு வர்றது. ஓகே, அப்போ இந்த அப்படியே இந்த வயத்துலேருந்து காற்று வந்து அப்படியே செஸ்ட் வழியாக வந்து என்ன பண்ணுறது, முள்ள சவுண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் கடைசியில் வந்து தலையில் இடிச்சிட்டு வாய் வழியாக வந்து உடனே என்னென்ன வார்த்தையோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பாணினி சிக்ஷாவில் ஒரு வார்த்தை ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயமும் வேணும். என்னெல்லாம், உற்பத்திக்கு ஸ்தானம் வேணும், வாய்க்குள்ள எஃபோர்ட்ஸ் வேணும், தொண்டைக்கு கீழேயும் எஃபோர்ட்ஸ் வேணும். இப்போ தொண்டைக்கு கீழே எஃபோர்ட்ஸ்னால் என்ன, அந்த வயத்துலேருந்து ஜாட்ர அக்னி வந்து காற்றை மேலே கொண்டு வந்து செஸ்ட் வழியாக வந்து அது தலைக்கு வந்து இடித்து தலையிலேருந்து திரும்ப வந்து வாய் வழியாக வந்து காற்று வழியில் வருது. அப்போ தான் ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது இப்போ என்னெல்லாம் பார்த்தோம், 1 உச்சாரண ஸ்தானம் இருக்குது, 2வது பிரயத்தனங்கள், முயற்சிகள் என்னது, வாய்க்குள்ள உள்ள முயற்சிகள், தொண்டைக்குள்ள முயற்சிகள். அப்போ பிரயத்னாக அப்படின்னாக்க யத்னோ துவிதா. இந்த பிரயத்தனங்கள் 2 விதமாக இருக்குது. ஆபியந்தரோ பாஹ்ய. ஆபியந்தரனா வாய்க்குள்ளவும் தொண்டைக்கழியே இருக்குது. அப்போது இந்த ஓக்கல் கார்டு கீழே உள்ளது அது வந்து பாக்கிய. ஓக்கல் கார்டுனா இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்ங்கிறோம் இல்லையா. இப்போது ஆபியந்தர பிரயத்தனம், வாய்க்குள்ளே உள்ள பிரயத்தனத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்யே ஸ்திதானாம் கண்டாதி ஸ்தானானாம் ஜிஹ்வாயாக அக்ர மத்திய மூலைஹி அபிகாத்தாக பிரயத்னாக. ஆபியந்திர பிரயத்தனத்துக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன். என்ன டெஃபினிஷன்னாக்கா, வாய்க்குள்ளே இருக்கிற தொண்டையிலேருந்து எல்லா பார்ட் இருக்குது, ஸ்தானங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது ஸ்தானங்கள், தொண்டைக்கு அப்புறம் இது சான்ஸ்கிரிட் வேர்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதுக்கு தமிழ்லேயும் அர்த்தம் சொல்கிறேன். கண்ட, த்ரோட்டு. அப்புறம் கண்டத்து இப்போ வாய் இப்படி இருக்கு வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சு தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த வாய் தொண்டை இங்கே இருக்குன்னா அப்படி வருது, வாய் இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சா இருக்குமா கரெக்டாக? சரி, இப்படி வச்சு பார்க்கலாம். இது தொண்டை வச்சுங்கோ, தொண்டைன்னு வச்சுங்கோ. தொண்டைக்கு மேலே இந்த இடம் பேர் தாலுன்னு பேர், தாலு மேல் அன்னம். அப்புறம் இது வந்து மூர்தா தான் அந்த வாயில் உள்ள ஸ்பேஸில் மேலான இடத்துல இருக்கிறது. அப்புறம் இங்கே வந்து பல்லுக்கு அப்புறம் லிப்ஸு. புரிஞ்சுதா? இப்படி வச்சுக்கிற பாருங்கோ. இது தொண்டைக்கு அப்புறம் தாலு, அதுக்கு அடுத்தாப்பில் மேலாக இருக்கிறது அன்னத்தில். மேலே அன்னத்தில் உயர்ந்த இடம் வந்து மூர்தாவுக்கு அப்புறம் பல்லுக்கு அப்புறம் லிப்ஸு. இப்படி தான் இருக்குது வாய்க்குள்ள இடங்கள்லாம். இந்த இடத்துல தான் சவுண்டுகள் உற்பத்தி ஆகுது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஆபியந்திர பிரயத்தனம்னா என்ன, இந்த வாய்க்குள்ளே இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது சொன்னோம்ல, இந்த இடம்லாம் சொன்னோம். கண்டாதி, கண்டத்திலே சொன்னோம்ல, கண்டம், தாலு, மூர்தா, தந்தா, ஓஷ்டான்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த நாக்கு வந்து கான்டாக்ட் ஆகுது. ஓகே, நாக்கோடு கான்டாக்ட் ஆகிறதுங்கிறது நாக்கோடு நடுவு பாகம், அப்புறம் இந்த வளைஞ்சு தொடர்றது, அப்புறம் டிப்பு எல்லாம் தொடர்றது, அல்லது மூலம். என்ன சொல்கிறான், ஜிஹ்வாயாக அக்ரேன நுனிபாகம், மத்தியம பாகம் நடுபாகம், தொண்டை கீழே இருக்கிற பாகம் மூளைகி, அபிகாத்தாகனா ஸ்ட்ரைக் பண்ணுறது, கான்டாக்ட் வர்றது. அப்போது அந்தந்த உச்சாரண ஸ்தானத்தில் நாக்கு வந்து நாக்கோட தன்னோட டிஃப்ரெண்ட் பார்ட்டுனால கான்டாக்ட் பண்ணுறது அல்லது பக்கத்தில் போகிறது தொடர்றது, அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது உள்ள ஏற்புடைய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சிக்குத்தான் ஆபியந்தர பிரயத்தனம், வாய்க்குள்ளே ஏற்படக்கூடிய முயற்சி. வாய்க்குள்ளே ஏற்பட முயற்சி என்னது, முயற்சி வந்து இந்த முயற்சியில் வந்து எங்கெல்லாம் சவுண்டு உற்பத்தி ஆகுமோ அந்த ஸ்தானத்திலைக்கும் இந்த நாக்குக்கும் என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் வேண்டியிருக்கோ அதுக்கு பேர் ஆபியந்திர பிரயத்தனம். அப்போது ஓஷ்டாத் ஆரம்பிய காக்கலக பரியந்தம் ஆஸ்யம். ஆஸ்யம்னா வாயினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓஷ்டாத் ஆரம்பிய, உதட்டிலேருந்து ஆரம்பித்து, காக்கலக்கனா ஓக்கல் கார்டு கிடையாது, அது வர டில்லுனா இட் இஸ் நாட் இன்க்ளூடிங். அப்போது காக்கலசிய பரியந்தம் அப்படிங்கிறான். ஓஷ்டாத் ஆரம்பிய காக்கல, இந்த ஓக்கல் கார்டு வர, இந்த தொண்டைக்குழி வர, த்ரோட்டு வர இருக்கிற இடம்தான் வாயி. அப்புறம் ஆசியசிய அந்தர்கத பிரயத்னாக
ஆபியந்தர பிரயத்னாக. இந்த வாய்க்குள்ளுக்குள்ளே நடக்கிற பிரயத்தனங்கள் இருக்குது சொன்னோம் இல்லையா. இந்த நாக்கும் இந்த வேரிய ஸ்தானங்களுக்குள்ள கான்டாக்டு பக்கத்தில் போகிறது எல்லாம் இருக்குது. அந்த நாக்கோடு நுனி நடுபாகம் அடிபாகம் எல்லாம் எப்படி கான்டாக்ட் ஆகிறத வச்சு அதுக்கு பேர் ஆபியந்தர பிரயத்னம், வாய்க்குள்ளே ஏற்படக்கூடிய பிரயத்தனம். அப்போ இந்த காக்கலஸ்திய ஓக்கல் காடு கீழே இருக்கிறது என்னது, அதுக்கு பாஹ்ய பிரயத்தனம். அப்போ என்ன பார்த்துட்டோம், என்னெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் பிரயத்தனங்கள் என்னது, வாய்க்குள்ளே நடக்கிற ஒரு பிரயத்தனம். அப்புறம் தொண்டை அந்த ஓக்கல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஓக்கல் காடு கீழே நடக்கிறது வந்து பாஹ்ய பிரயத்தனம் 3 பார்த்துட்டோம். அப்புறம் ஆபியந்தர பிரயத்தனத்தில் எத்தனை விதமாக இருக்குன்னா 5 விதமாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குது. அப்போ முதல்ல என்ன பார்க்கணுன்னா உச்சாரண ஸ்தானத்தை பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோ இதோடு வச்சுக்கலாம். ஏன்னா உச்சாரண ஸ்தானத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், சான்ஸ்கிரிட்டில் ஒவ்வொரு லெட்டரும் ஒரு யூனிக்காக இருக்குது. யூனிக் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், எதுனால யூனிக்னு சொல்கிறாங்க, எந்த இடத்துல அது வந்து அந்த உச்சாரணம் ஆகிறது, அந்த ஆர்டிகுலேஷன் எங்கே நடக்கிறது, அதை வச்சு வாய்க்குள்ளே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் நடக்கிறது, அப்புறம் தொண்டை கீழே என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் நடக்கிறது, இதை 3 கம்பேர் பண்ணி பார்த்தா 2 லெட்டருக்கு இதே மாதிரி எல்லாம் சேமாக இருக்கவே இருக்காது. No 2 letters will have the same in with respect to all this. உற்பத்தி ஸ்தானமாக இருக்கட்டும், வாய்க்குள்ளே உள்ள எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், தொண்டை கீழே உள்ள எஃபெக்டாக இருக்கட்டும். அது அப்போ இதில் என்ன பார்த்தோம்னா ஆபியந்தர பிரயத்தனம் தான் என்னென்ன ஒரு டெஃபினேஷனை பார்த்தோம். அப்புறம் பாஹ்ய பிரயத்தனம்னா என்ன டெஃபினேஷனை பார்த்தோம். இப்போ வந்து அந்த 3 காம்பினேஷனையும் ஒன்றா எடுத்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், அடுத்த செஷனில் வந்து நம்ம வந்து உச்சாரண ஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி ஆர்டிகுலேஷன் சவுண்டு என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த லெட்டர்லாம் அந்தந்த எந்தெந்த சவுண்ட் இடத்துலேருந்து வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.